ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? புனித குரான் 4வது அத்தியாயம் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் 125வது வசனத்திலேருந்து நாம் பார்க்குறோம். மேலும் எவர் நன்மையை நாடியவர்களாக அல்லாவுக்கே முற்றிலும் வழிபட்டு நேர்மையான இப்ராஹிமோனுடைய வழியையும் பின்பற்றுகிறார்களோ அவரை விட அழகிய வாழ்க்கையை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன் மெய்யன்பராக எடுத்துக்கொண்டான். ஸோ இதே இன்னொரு டிரான்ஸ்லேஷனில், எவர் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டு தன் முகத்தை ஒப்படைத்து விட்டு, ஸோ இந்த முற்றிலும் வழிபட்டுன்றது ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க சேர்த்துருக்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா, எவர் அல்லாவுக்கு தன் முகத்தை ஒப்படைத்து விட்டு அவர் நன்மை செய்தவராக இருக்க அசத்தியத்திலிருந்து நீங்கி சத்தியத்தை சார்ந்த இப்ராஹிமுடைய அசத்தியத்திலிருந்து நீங்கின்றதும் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அது இல்லை, சத்தியத்தை சார்ந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட மார்க்கத்தால் மிக அழகானவர் யார்? மேலும் அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழராக எடுத்துக்கொண்டார். 126. வானங்களிலுள்ளவை மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன. மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்து அறிபவனாக இருக்கின்றான். ஸோ 125 பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வழிபட்டு முற்றிலும் வழிபட்டு அப்படிங்கிறது பக்தி செய்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஆனால் பிரம்மகுமாரிகளுடைய ஞானத்தை வைத்து பார்க்கும் பொழுது தன்னை அப்படியே அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறது. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் இதை நான் பார்க்குறேன். எவர் அல்லாவுக்கு தன் முகத்தை ஒப்படைத்து விட்டு, அதாவது தன்னையே அர்ப்பணிக்கிறது. எனக்குன்னு தனி வழி கிடையாது, அல்லாவுடைய வழி, கடவுளுடைய வழி எதுவோ அதுதான் என்னுடைய வழி. அப்படி இருந்து அவர் நன்மை செய்தவராக இருக்க சத்தியத்தை சார்ந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட மார்க்கத்தால் மிக அழகானவர் யார்? ஸோ இப்ராஹிம் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, ஆதாமுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்ராஹிம் தான் பைபிளில் குரானில் மூதாதையர், பெரிய சந்ததியின், அதான் முதல் சந்ததி, அதுக்கு அடுத்த சந்ததியில் பெரிய ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்ராஹிம் தான் இருக்கும். ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, இது ஆக்சுவலாக ஆதாம்னு சொல்லலாம். ஆனால் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆதாம் வழி தவறி போயிட்டார், சாத்தானின் வழிபடி போயிட்டார் அப்படிங்கிறதுனால ஆதாம் பேரை சொல்ல மாட்டுறாங்க. சரி, பரவாயில்ல. ஸோ அதனால் அது என்னென்னா, ஆரம்பத்தில் வந்த அந்த தர்மத்தின் வழிபடி நடக்கிறவங்க அவங்களை விட மார்க்கத்தால், அதாவது வழியினால் மிக அழகானவர் யார்? ஸோ அந்த இப்ராஹிமை அவர் உற்ற தோழராக கடவுளை எடுத்துக்கொண்டார் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்த வழி நல்ல வழியாக இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். போக போக தான் வழி மோசமாகிட்டே இருக்கும். நம்ம சமுதாயத்தையே நம்ம இந்த உடலில் பிறந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம வளர வளர உலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது வருடங்கள் கடக்க உலகம் மோசமாக சாத்தானின் பாதையில் பயணிக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி போக போக பார்த்திங்கன்னா உலகம் நல்லா இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பத்தில் இருந்த இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றுபவர்கள், அப்போ பாருங்களேன், அசத்தியத்தை விட்டு சத்தியம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இப்ராஹிம் ஆரம்பத்தில் இருந்தவர். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் சத்தியம் அசத்தியமாக மாறுது, அதாவது கலப்படமாகுது. ஸோ அப்போ அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த ஆரம்பத்தில் இருந்த சத்தியத்தை யார் பிடிக்கிறாங்களோ அவர்கள்தான் மார்க்கத்தால் அழகானவர்கள். அந்த வழியில் உடல் அழகை சொல்லலை, குணத்தினால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அழகான வழியை பின்பற்றுபவர்கள், அந்த மாதிரி ஒரு அழகான வழி வேறு என்ன இருக்க முடியும்? ஸோ அப்படி அந்த வழியில் இப்ராஹிம் பயணித்தார். அது ஆக்சுவலாக இப்ராஹிமுடைய வழி இல்லை, கடவுளுடைய வழி. ஸோ அதனால்
கடவுளுடைய வழிப்படி யார் பயணிக்கிறாங்களோ அவங்க தான் கடவுளுக்கு உற்ற தோழர். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அல்லாஹ் அப்பான்னு சொன்னால் அப்பாலாம் கிடையாது, அவர் வந்து எஜமானன், நாம் அவருடைய அடிமை அப்படின்றாங்க. ஸோ இங்கே உற்ற தோழர்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ வேறு உறவு வருது இல்லையா? ஸோ கடவுளை வந்து எல்லா உறவாகவும் நினைக்கலாம். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து ஃப்ரெண்டுன்னு அர்ஜுனன் சொல்லுவார். ஆனால் வேறு ஏதோ ஒரு உறவு கூட வரும், மாமாவோ ஏதோ ஒரு உறவு முறையும் வரும். ஆனால் நண்பர்னர் அப்படின்னு அர்த்தம்னா கடவுளை வந்து அனைத்து உறவுமாக நினைக்கிறது அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, பட் அங்கே கடவுள்னு போட்டிருக்கிறதுனால அந்த உதாரணத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, 126 வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அல்லாஹ்வுக்கே உரியன. ஸோ இது வந்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த கமெண்ட் போடுவாங்க. ஸோ அது ஏதோ வெப்சைட்லேருந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே கமெண்ட்டாக இருக்குது. அது என்னென்னா பாருங்கள் வானத்தில் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியலையா கடவுள் இருக்கிறாருன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் போடுறாங்க. அதேமாதிரி பூமியில் பாருங்கள், ஏன் உங்கள் உடம்பையே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ இவ்வளவும் படைத்த இறைவனை வந்து ஏன் ஏற்க மறுக்கிறீங்க, உங்களுடைய அகங்காரம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கடவுளுடைய மகிமையாக நினைத்து அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாட புஸ்தகத்திலே சூரியன் உதிப்பது யாராலே, சந்திரன் வருவது யாராலே அப்படின்லாம் வரும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே அப்படின்னு இருக்கும். ஆனால் அதே காரணத்தை வைத்து தான் நாஸ்திகர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எவ்வளோ மோசமாக இருக்குது. பாலஸ்தீன் போர் பாருங்கள், உக்ரைன் போர் பாருங்கள், எங்கே பார்த்தாலும். அது இல்லாமல் இயற்கை சீற்றம் பாருங்கள், திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றத்தை பாருங்கள். இன்னும் கடவுள் இருக்காருன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நாஸ்திகர்கள் சொல்கிறாங்க. ஸோ எதை வைத்து இவங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதை வைத்து தான் அவங்க நாஸ்திகர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது சரியான ஒரு பாயிண்ட்டு கிடையாது கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு. என்னென்னா கடவுள் இருக்காருன்னு இல்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் அனுமானம் இல்லையா? மேலே பாருங்கள் கடவுள் இருக்கிறது தெரியல, எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். கடவுள் இருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியல, அதை பார்த்து நான் நம்புகிறேன். இது கடவுள் இருந்தால் தான் படிச்சிருக்க முடியும் அப்படி வருது. அவங்களும் இதை பார்த்து கடவுள் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே கடவுளே வந்து பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த ஞானத்தை தான் நாங்கள் பிரம்மகுமாரிகள் கேட்குறோம் கடவுள்கிட்ட. ஏன்னா ஒரு சகோதரர், இன்னும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்குங்க, ஏதாவது ஒரு புக்கை வச்சு சொல்லுங்கள், நாங்கள் அதை வச்சு தர்க்கம் பண்ணுறோம் அப்படின்றாங்க. புக்கு அதுதான் வேதத்தை உடையவர்களே அப்படின்னு நிராகரிப்பாளர்களை இங்கே கடவுள் சொல்கிறார். வேதத்தை உடையவர்னால் மதங்கள், ஒவ்வொரு மதத்தின் வேதத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து கடவுளை விட்டுருவாங்க. கடவுள் இறுதியில் வரார். இறுதியில் வந்து கொடுக்குற ஞானத்தின் பொழுது நடக்கிற விஷயம்தான் இங்கே பைபிள் குரானாக போட்டிருக்குது. அப்போ நடந்த விஷயம் கிடையாது, இப்போ நடக்கிறது அங்கே ஒரு வெளிப்படுது அவங்க மூலமாக. ஸோ அப்போ வானத்தில் உள்ளவை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூட எப்படி இருக்குன்னா, சர்ப்பங்களில் நான், அந்த பாம்பு பேர் தெரியல, விஷ்ணு படுத்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த பாம்பாக இருக்கிறேன், மலைகளில் இமயமாக இருக்கிறேன், இந்த மாதிரி மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன், இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருப்பார். ஆக்சுவலாக இது வந்து வானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற டெஃபினேஷனை விட இது பெட்டர் டெஃபினேஷன், கரெக்டான டெஃபினேஷனும் கூட. ஏன் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பார்ப்பவைகளெல்லாம் உயர்ந்தவனாக நான் இருக்கிறேன்னு வருது. அது ஆக்சுவலாக கரெக்ட் டெஃபினேஷன் கிடையாது, பட்டு இதை விட அது பெட்டர், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, சுற்றி மோசமாக இருக்கிறாங்க மனிதர்கள், அதில் யாரோ நல்லவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணம் கடவுள். ஸோ இதுதான் அந்த உயர்ந்ததுக்கெல்லாம் காரணம். அவர் உயர்ந்ததே கடவுள் கிடையாது, உயர்ந்ததை படைத்தது அவர். அதே மாதிரி மனிதர்களுக்குள்ளே மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே நல்ல குணம் ஒன்றாவது இருக்கும். அந்த குணத்திற்கு காரணம் கடவுள். அந்த குணத்தை கொடுக்குறார். இப்போ இந்த ஞானத்தை கொடுத்து போதிக்கிறதன் மூலமாக
5000 வருடத்துக்கு ஒரு முறை, கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வரார். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும், சிவன் இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவரும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அல்லான்னா எஜமானன், அவ்வளோதான் பேருக்கு, அல்லது பூஜைக்கு தகுந்தவன், அவ்வளோதான். அது பேர் கிடையாது. அவங்க அரபு பாஷையில் அது கடவுள், அவ்வளோதான். பரமபிதான்றது அப்பான்னு அர்த்தம், எல்லாருக்கும் அப்பான்னு அர்த்தம், பிதாக்களுக்கெல்லாம் பிதான்னு அர்த்தம். அதுவும் பேர் கிடையாது. பேர் சிவன் தான். ஸோ அதுதான் ஜெஹோவா அப்படின்னு கூட பைபிளில் வெளிப்பட்டிருக்கும். அவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பிரம்மா மூலமாக உலகத்தை படைக்கிறார். எப்படி? இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ அந்த ஆதாம் மூலமாக ஞானம் கொடுத்தாருன்றது பைபிள் குரானில் இல்லாததுனால நமக்கு புரியல. ஆனால் ஆதாம் மூலமாக கொடுத்த ஞானத்தின் மூலமாகத்தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அதற்கு பிறகு ஆதாமை வெளியில் துரத்திய பிறகு இது நரகம். 2100 வருடம் சொர்க்கமாக இருக்குது, அடுத்த 2100 வருடம் நரகம். 2100 வருடமும் பிரம்மா இருக்க போகிறதில்ல. பிரம்மா இப்போ தான் ஞானத்தை கொடுக்குறார். இந்த பிரம்மா தான் இங்கே கிருஷ்ணராக பிறக்கிறார். ஸோ அந்த கிருஷ்ணர் தான் கிருஷ்ணராகவே இருக்க மாட்டார். மறுஜன்மம் எடுத்து இந்த முதல் பிறவி கிருஷ்ணர், அவ்வளோதான். அடுத்தடுத்த ஜென்மத்தில் அவருக்கும் ஞாபகம் இருக்காது. மனிதன் தான், ஆனால் உயர்ந்த மனிதன், மனிதர்களில் உத்தமமானவர், அவ்வளோதான். ஸோ அப்படி மறுஜன்மம் எடுத்து எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க மறுஜன்மம் எடுத்து வராங்க. அது இல்லாமல் மேலே ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கும், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி. ஸோ குரானில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, பட் முஸ்லீம் சகோதரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது முதுகு தண்டில் இருக்குது, நம்ம முதுகு தண்டில் கிடையாது உயிர். இது பார்த்தா முதுகு தண்டு மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஆத்மா, அதுலேயும் குறிப்பாக இங்கே இருக்கிற ஆத்மா தான் சொர்க்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள். அதாவது மரத்தை தலைகீழ கவுத்து வச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் விதையாக இருக்கிற ஒரு இறைவன் அவர்கிட்ட வாங்குகிற ஞானத்தை கேட்டுத்தான் இந்த தண்டு உருவாகுது. இந்த தண்டு பகுதி தான் சொர்க்கத்தில் வரும், ஒரு ஆத்மாவாக இறங்கும். அதில் ஆரம்பத்திலே வர ஆத்மா சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே இருந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தை அனுபவிக்கும். லேட்டாக வர்றது கொஞ்சம் சுகம் குறையும். ஆனால் ஒன்ஸ் பிறந்துட்டால் மறுஜன்மம் எடுத்து கடைசி வரைக்கும் வந்தே ஆகணும். ஸோ அடுத்தது 2100 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது. நரகத்தின் இறுதியில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ வானத்தை பார்த்தால் அல்லாவின் மகிமை தெரியும், பூமியை பார்த்தால் அல்லாவின் மகிமை தெரியும், கடலை பார்த்தால் அல்லாவின் மகிமை தெரியும்ன்றதெல்லாம் சொர்க்கத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. அங்கே எந்த ஜீவராசியும் இன்னொரு ஜீவராசிக்கு துக்கம் கொடுக்காது. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சிங்கமே இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி உலகம், அதை படைத்தது தான் இறைவன். அதுதான் இறைவனுடைய உன்னத படைப்பு. இப்போ இருக்கிறது சாத்தானுடைய படைப்பு. காரணம் உடம்புன்ற உணர்வில் வந்ததுனால. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் இந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இந்துக்கள் இன்னைய வரைக்கும் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அவங்க கடவுள் கிடையாது, ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருப்பாங்க. ஞானம் இருக்காது, பட் தூய்மையாக இருப்பாங்க. அந்த தூய்மை எப்படி வந்துச்சு? கலியுகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை கேட்டுட்டு போகிறவங்க. ஸோ மதங்கள் தூய்மை இழக்கிறதுக்கு தான் உதவி செய்யும். காமம் ரைட்டு, கரிமீன் ரைட்டு, இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி விட்டுரும். காமம் கடைசியில் கற்பழிப்பில் போய் முடியும். கரிமீன் கடைசியில் தன் குழந்தைய வெட்டி கொண்டு சாப்பிட்றது நிலையில் இட்டு போய்விடும். பஞ்சம் வரும்போது அது நடக்கும். இப்போவே விலைவாசிலும் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதை நோக்கி தான் உலகம் போயிட்டு இருக்குது. ஸோ அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, ஆத்மான்னு ஒன்று என்னை மட்டும் நினைவு பண்ணிட்டுருங்க. ஏன்னா பற்று அது மோசமானது இல்லையா? உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பற்றுனால தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மொழிப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று, மதப்பற்று, நாட்டுப்பற்று. அமெரிக்காவில் இருந்து எல்லாரையும் ட்ரம்ப் துரத்துறதுக்கு காரணம் என்ன? நாட்டுப்பற்று. அவங்க நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, அது இதுன்ட்டு. பாலஸ்தீனில் இஸ்ரேல் குடியேறும்போது பக்கத்தில் இருக்கிற ஈரான் நாடு எதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க? மதப்பற்று. ஸோ இந்த பற்றை எல்லாம் தூக்கி கடைசிட்டு இறைவனை பற்றுங்கள், அல்லாவை மட்டும் பிடியுங்கள், அல்லாவை தவிர உங்களுக்கு எதுவும் தேவை கிடையாது அப்படிங்கிற. அதாவது எதுவும் என்னது கிடையாது. அதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம். ஸோ இதுதான் முஸ்லீம் மதத்தில் அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். வணங்குறதுனா இது கிடையாது. அவர் சொல்வதை மட்டும் கேட்போம். அவர் சொல்கிறது என்ன? என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க.
வேறு எதையுமே நினைக்காதீங்க. எல்லாமே அழியக்கூடியது. அழியும்போது உங்களுக்கு தான் துக்கமாயிடும். இல்லை, எனக்கு கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, அப்பா அம்மாவாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு துக்கம் ஏற்படாமலாம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வண்டியாக பாவம் செஞ்சுட்டு தான் எல்லோரும் வந்திருக்கிறோம். அப்போ நாம் இறைவனை நினச்சிட்டு பாவத்தை அழிக்கிற மாதிரி அவங்களும் நினச்சா அழிப்பாங்க. அழியலைன்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக மனிதர்கள் மூலமாகவோ, இயற்கை மூலமாகவோ, நோய் மூலமாகவோ வந்தே தீரும். அப்போ நாம் ஒரு நர்ஸு மாதிரி இருக்கணும். நர்ஸு பேஷண்ட்டை அன்பாக கவனிச்சுக்குவாங்க. பேஷண்ட் செத்தா அவங்க ஒன்றும் அழப்போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது என்னுடையவர் கிடையாதுன்ட்டு. அப்படி தான் கடவுள் சொல்கிறார், கடவுளை தவிர என்னுடையவருன்ற உணர்வு யாரை பார்த்தாலும் உங்களுக்கு வர வேண்டான்ற. இப்போ யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கடவுள் தான் தெரியணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இந்த 126 வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அல்லாவுக்கே உரியன அப்படிங்கிறத விட விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படைத்தேன்னு பைபிளில் வரும். பிரம்மகுமாரிகள் ஞானத்திலையும் கடவுள் சொல்கிறார், உலகத்துக்கே உங்களை அதிபதியாக்கினேனே, எல்லாத்தையும் எங்கே போய் இழந்தீங்க? எப்போ உடம்புன்னு நினச்சோமோ அப்போ காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து இழந்துட்டோம். ஆனால் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் பண்ணுறது அந்த ஆத்மா தான். புண்ணியம் செய்தால் அதே ஆத்மா வேறு உடல் எடுத்து அதற்கான பலனை அனுபவிக்கும். பாவம் செய்தால் அதே ஆத்மா அந்த உடலிலோ அல்லது வேறொரு உடலிலோ கண்டிப்பாக தண்டனை அனுபவித்தே தீரும், தப்பிக்கவே முடியாது. அப்படின்ற உணர்வு சொர்க்கத்தில் இருக்கும். சொர்க்கத்தில் பாவம் புண்ணியம் பற்றிலாம் தெரியாது, அங்கே எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கவனமே ஆத்மாவில் தான் இருக்கும். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான். ஸோ யாரோ முஸ்லீம் சகோதரர் கேட்டாங்க, கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு எங்கே இருக்குது குரானில்? குரானே படிக்கிறது இல்லை பிள்ளை இருக்குது. அவர் யாருமே படிக்கிறது இல்லை, படித்தா அப்படி பேச போகிறது இல்லையா? யார் கமெண்ட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரி கமெண்ட் இருக்கும். அதுக்கும் குரானுக்கும் சம்மந்தமே இருக்காது. குரானில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யாரோ பேசி ஏதோ வெப்சைட்டில் போட்டாங்க போல இருக்குது, அதை காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்தவர் தான் அர்த்தம் இல்லையா? ஸோ இல்லை, இவங்க ஒரு விளக்கம் சொன்னதுக்கு மாறுபாடாக வர்றதுனால இவங்க ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, சூழ்ந்துக்கு ரீபேண்ட்டு நடுவில் ப்ராக்கெட் சூழ்ந்து அறிபவனாக. எப்பயும் வேர்டு தான் சேர்ப்பாங்க, இப்போ வேர்டுக்கு நடுவில் 2 வார்த்தையை சேர்த்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே. பட் எனிவே அது தப்பு தான். கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது. சரி, ஆனால் எங்கும் நிறைந்தவன் தான் குரானில் போட்டிருக்குது. இன்னொன்று, நீ வடக்கு பக்கம் திரும்பு, கிழக்கு பக்கம் திரும்பு, மேலே பாரு, கீழே பாரு, அல்லாஹ் இல்லாத இடம் எங்கே இருக்குது அப்படின்னும் குரானில் இருக்குது. நம்மளே அதை போட்டிருக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறது? ஒன்றும் அந்த மதப்பற்று அவங்கள உண்மையை அறிஞ்சிக்க விட மாட்டேங்குது. இல்லை அல்லாவே வந்துட்டார், இல்லை அல்லாஹ் எங்களுக்கு தேவையில்ல, மதஸ்தாபகர் போதும் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்குள்ளே எல்லோரும் வர முடியாது இல்லையா? ஸோ அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், கோடியில் ஒருத்தர் இந்த ஞானத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு வந்தாலே அதிசயம்தான். ஏன்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும், புரியும், ஏற்றுக்குவாங்க, ஃபாலோவும் பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். சரி, 127 நபியே, உம்மிடம் அவர்கள் பெண்கள் பற்றிய மார்க்க தீர்ப்பை கேட்கின்றார்கள். அவர்கள் பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான் என்று நீர் கூறுவீராக. மேலும் இதற்கு முன்னர் பெண்களை பற்றி வேதத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுவது, எந்த பெண்களுக்கு அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க ஆசித்தவர்களாக இருக்க அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களோ அத்தகைய அனாதை பெண்களை பற்றியதும், சிறார்களில் பலவீனமாக்கப்பட்டவர்கள் பற்றியதும், இன்னும் அனாதைகளுக்கு நீங்கள் நீதியை நிலைநிறுத்துவது பற்றியதுமாகும். இன்னும் அவர்களுக்கு நீங்கள் நன்மையில் எதை செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அதற்கான கூலி அல்லாஹ் கொடுப்பார் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ஆரம்பத்தில் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் இருக்கும் இல்லையா? எந்த பெண்ணை திருமணம் பண்ணணும், அந்த பெண்ணுக்குரியதை கொடுத்துட்டு ஆண்கள் பெண்கள்கிட்ட வாங்கிறது வரதட்சணை, ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது குரானில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ மொத்தத்தில் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது. ஏன்னா அவங்க பலகீனமானவர்கள் இல்லையா? ஸோ பலகீனமானவர்களுக்கு
அநீதி இழைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினாக இங்கே ஃபுல்லாக ஒவ்வொரு வசனத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து கடவுளுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு அப்படின்ட்டு இதில் போட்டிருக்கு. பட் உண்மையிலே கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் செய்வதோ நீங்கள் மனதில் நினைப்பதோ பார்த்துட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலையான்றார். கடவுள் வருவது இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை மாற்றுறதுக்காக. அப்படி அவர் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறதா இருந்தால் யாருக்குமே எந்த துக்கமுமே வராது. இல்லை எல்லோரும் கஷ்டம் தானே பட்டுட்ருக்குறாங்க. இந்த கஷ்டத்துக்கு காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்தது. அதுக்கு காரணம் உங்களை உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து என் நினைவில் இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் மறங்க, ஆத்ம உணர்வில் நிலை பெறுங்கள். அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம் இருக்கும். எப்போ உலக அழிவின் போது அந்த ஆனந்தத்தோடு இந்த உடலை விடுபவர்கள் தான் ஆனந்தம் நிரம்பிய சொர்க்கத்தில் மீண்டும் ஜென்மம் எடுக்க முடியும். ஏன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் இதே பூமி சொர்க்கமாகும். ஸோ எல்லா மதத்துலையும் சொன்ன மாதிரி சொர்க்கம் வேறு எங்கேயோ கிடையாது, மேலே கிடையாது. சொர்க்கம் மேன்மையான உலகம்ன்றதுனால அவங்க மேலே நினச்சிக்கிட்டாங்க. மேலான உலகம், மேலே இருக்கிற உலகம் கிடையாது. நரகம் கீழான உலகம், கீழே இருக்கிற உலகம் இல்லை, இதே உலகம். இப்போ நம்ம இருக்கிறது தான் நரகம். டவுட்டாக இருந்துச்சுன்னா பாலஸ்தீனில் என்ன நடக்குது, உக்ரைனில் என்ன நடக்குது, அங்கங்கே எல்லா இடத்துலையுமே தான், எந்த இடத்துல தான் நல்லது இருக்குது இல்லையா? ஸோ எல்லாத்தையும் பார்த்தா தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் துக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இருக்கிறது தான் நரகம், இதே பூமி சொர்க்கமாக போகுது. ஓகே, பெண்களை பற்றி வருது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உலகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய மரணங்கள் பார்க்குறோம், நிறைய யுத்தங்களை பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவனே நேரடியாக கொடுக்குற ஞானத்தை எடுக்க முயற்சி பண்ணுங்கள். கடவுள்னா நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாலே உங்களால் எடுக்காமல் இருக்க முடியாது. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு மட்டும் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே இங்கே புதுசாக நீங்கள் எதுவும் பண்ண போகிற. அதாவது நீங்கள் பிரம்மகுமாரி ஆனால் தான் காமத்தை விடணும், கரிமீனை விடணும். அது வந்து ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு. பட் ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கும் சொர்க்கம் இருக்குது, அது ஒன்று இருக்குது இல்லை. ஒரிஜினல் சொர்க்கம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும். அங்கே வாழ்ந்த 33 கோடி தேவதைகளை தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும் சொர்க்கத்தில். இதை கடவுள் சொல்கிறார். கிறிஸ்தவ மதத்தில் எப்படி இருக்கும் சொர்க்கம்? அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும். முஸ்லீம் மதத்துலேயும் அதான் சொல்லப்பட்டிருக்கும். நீரோடை ஓடும், அது நீரோடை ஓடும். ஏன்னா யமுனை நதிக்கரையில் தான் சொர்க்கம் இருக்கும். ஆனால் அது மட்டும் கிடையாது, தங்க மாட மாளிகை இருக்கும், எல்லோரும் நல்லவர்களாக இருப்பாங்க, காமம்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி உலகம். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் புர்காவே போடாமல் சேஃப்டியாக பெண்கள் போகலாம் நகைகளோடு. ஏன்னா காமம்னா என்னென்னு அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் தெரியாது, பெண்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி உலகம். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் பிறக்கணுன்னா தான் காமத்தை விடணும், கரிமீனை விடணும். அந்தந்த மதம், இப்போ கிறிஸ்தவ மதம் 2000 வருஷம் முன்னாடி தோணுது இல்லையா? எல்லா மதத்துலையுமே அந்த ஆயுள் இருக்கு இல்லையா? தர்மஸ்தாபகர்கள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆயுளில் பாதி வருடம் சொர்க்கமாக அவங்களுக்கு இருக்கும். எங்கே அந்த மதம் தோன்றி இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலே வந்து இப்போ சீக்கிய மதம்லாம் வந்து ஒரு 500 வருடம் ஆகுது. அப்போ அதில் ஒரு 250 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரியே இருக்கும். ஸோ அதேமாதிரி கிறிஸ்தவ மதம் தோன்றி 2000 வருஷம்னா 1000 வருஷம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அப்படி அங்கேயுமே நல்லா தான் இருக்கும். ஆனாலும் ஒரிஜினல் சொர்க்கம் தானே இல்லையா? நரகத்தில் அது சொர்க்கம், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் வரணுன்னா கூட இறைவன் நினைவிலே இருந்து அந்த பாவத்தை அழிக்க நீங்கள் உங்கள் மதத்தில் ஆரம்பத்தில் வந்துடுவீங்க. உங்கள் மதத்தில் பெரிய ஆளாக, பெரிய ராஜாவாக வருவீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. ஸோ இது எல்லோருக்கும் பொதுவான ஞானம், எந்த மதத்திற்கான ஞானமும் கிடையாது. ஸோ அது நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது கடவுள் கொடுக்குற ஞானம் இல்லையா? அவருடைய பேர் சிவன்னு சொல்கிறோம், அதனால் இந்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது அவருடைய பேர், என்ன பண்ணுறது? அல்லான்னு தான் பிடிச்சிருக்குன்னா அல்லான்னு கூட வச்சுக்கோங்க. அவர் எப்படி இருக்கார்? நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அல்லாஹ் வந்து யாரும் பார்க்க முடியாது, அவர் ஒளிமயமானவர். அதாவது ஒளி புள்ளி, அவர் ஒளிமயம் இல்லை. ஒளிமயம்னா அப்படி நிறைய பிரகாசமாக, அது இந்து மதத்திலேருந்து வந்த ஒரு தப்பு தான். கீதையில் அப்படி இருக்கும்.
அப்படியே ஆயிரம் சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கிறார். போதும் கிருஷ்ணா போதும் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்லுவார். அப்படிலாம் உண்மையிலே கடவுள் கிடையாது, அப்படிலாம் நடக்கவும் கிடையாது. அது எல்லாமே எல்லா மதமுமே கற்பனை கதை தான். ஸோ அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒவ்வொரு மதத்தின் மேலோ இல்லை பற்றுனால நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் உண்மை அது தான். இப்போ கடவுள் வந்திருக்கிறார் இல்லையா, கடவுளை விட்டுட்டு மதத்தை பிடிச்சிக்கிட்டோன்னா நஷ்டம் நமக்கு தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.